கும்பமேளா 40 கோடி மக்கள் வந்தாங்க. அதுல கூட்ட நெரிசலி 30க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போனாங்க அரசாங்க தரவுப்படியே. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு பக்கம். அடுத்த சில தினங்கள்லயே டெல்லி ரயில் நிலையத்துல கூட்ட நெரிசலால் 18 பேர் வந்து இறந்து போனாங்க. அந்த காட்சிகளே வந்து ஒரு வன்முறை காட்சி மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை வச்சு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் நியாயமான கேள்வி கேட்குறாங்க. ஒரு ரயில்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் தான் போக முடியும் அப்படின்னா அதை தாண்டி எதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க டிக்கெட் வந்து கொடுத்தீங்க? ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவுதான் பேர் தான் ஏற்ற முடியும், அதை தாண்டி ஏன் வந்து ஏத்துனீங்க? நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்பூர்வமா நீங்க நடந்திருந்தீங்கன்னா இந்த விபத்தே நடந்திருக்காது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை வந்து மார்ச் மாசத்துக்கு ஒத்தியும் வச்சிருக்காங்க. நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மத்திய மாநில அரசை நோக்கி. ஆமா, அதுவும் வந்து ரயில்வே துறை அதுல அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அந்த புதுடெல்லி ரயில் நிலையத்துல ஒரு வாரத்துக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து எடுத்தாங்க. பட் நிறைய பேர் அன்னைக்கு வந்தவங்க ரயிலுக்கே டிக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்ச்சையாச்சு. ரயிலுக்கு டிக்கெட் எடுக்கலன்னா அவங்கள அந்த அளவுக்குள்ள பொருளாதாரத்துல வச்சிருக்கிற அந்த அரசுகளை தான் நம்ம குறை சொல்லணும். அவங்க வந்து எடுக்கலங்கும் போது இது ஒரு நடவடிக்கையாங்கிறதும் அன்னைக்கு கேள்விக்குறியாச்சு. காமனா லாஜிக்கா வேண்டியது இல்ல. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு அவ்வளவு கும்பல ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல நிக்க போறாங்களா? ஆமா, அதுதான் ரயில் ஏற போறவங்க தானே அவ்வளவு கும்பல போய் நிக்க போறாங்க. எப்பவுமே அஸ்வினி வைஷ்ணவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அதை அப்படியே மறந்துடுவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு.